வணக்கம் மக்களே, திருவாரூர் ஜிஹெச்சில் தான் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு யாராவது அன்னதானத்துக்கு அரிசியோ மல்லிகை பொருளோ காய்கறியோ வாங்கி கொடுங்க. ஏமா புள்ளைய வச்சுட்டு இப்படி நிற்கிறீங்க வெயில்ல? இங்கே வாமா, முன்னாடி வாமா. புள்ளைய வச்சுட்டு போய் அவ்வளோ தூரத்தில் நிற்கிறீங்க. நிலையிலன்னுங்க வாங்கலாம். தங்கம் என்னது உன்னை வெயிலில் போடுறாங்களா? இந்தா சாப்பாடு வாங்கிட்டு போ. தயவு செஞ்சு அரிசியோ மல்லிகை பொருளோ வாங்கி கொடுங்க மக்களே. தினந்தோறும் வடை பாயசத்தோடு அன்னதானம் வழங்கிட்டு இருக்கோம். இத்தனை பேர் இங்கே வந்து இந்த வெயிலில் நிற்கிறாங்கன்னா யாரோட சூழ்நிலையை யாருமே கணிக்க முடியாது மக்களே. இப்படி இருக்கிற பூமி இப்படியே இருக்காது, அப்படியே சுற்றிக்கிட்டே வரும். மனுஷன் வாழ்க்கை அப்படி தான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்துக்கு ஏதாவது உதவணும்னு நினச்சிங்கன்னா அரிசியோ மளிகை பொருளோ காய்கறியோ வாங்கி கொடுங்க. 11:30 மணிக்கு திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் அன்னதானம் வழங்குகிறோம். அடுத்தது பெரிய கோயிலில் உள்ள சுற்றி உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்குகிறோம். தொடர்ந்து இந்த சேவை 5 வருட காலங்களாக பார்க்குறோம். ஒரு நாளும் மளிகை பொருள் இருக்குமா காய்கறி இருக்குமான்னு இப்படியே ஒரு நாள் பயந்து தான் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அன்னதானம் இங்கே வந்து பார்க்குறப்ப தான் தெரியும் ஒருத்தவங்க கஷ்டம். வடை பாயசத்தோடு கொடுத்துட்ருக்கோம் இந்த அன்னதானத்தை. ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை மூலியமாக. ஏன்னா மனிதன் வாழ்க்கை வந்து ஒருத்தவங்க நல்லா இருக்கலாம், ஒருத்தவங்களோட கஷ்டம் பெருசாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் பிறகுறப்ப மனிதராக நம்ம பிறக்கிறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போகணும். நம்ம எதோ சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ அது நிலைக்காது. நம்ம இதை பண்ணுறோம்ல இதுதான் நிலைக்கும். ஏதோ சில நல்ல உள்ளங்கள் ஏதோ அரிசியோ மளிகை பொருளோ வாங்கி வழங்குறவாசி அன்னதானம் வழங்குகிறோம். அதே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பத்தலை. தயவு செஞ்சு அரிசியோ மளிகை பொருளோ காய்கறியோ வாங்கி கொடுங்க. இந்த திருவாரூர் ஜிஹெச்சில் எத்தனையோ பேர் உடம்பு சரியில்லாமல் உள்ளவங்க, இதுமாரி பல கஷ்டத்தில் உள்ளவங்க வராங்க. ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறோம். ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை மூலியமாக. எத்தனையோ நிறுவனம் இருக்குது, எத்தனையோ பெரிய பெரிய ஆள்லாம் இந்த லைவை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இறங்கி வந்து மனசார ஒரு அரிசி முட்டை வச்சுக்கப்பா, ஒரு மளிகை பொருள் வாங்கி கொடுத்தா இன்னும் நாங்கள் அதிக பேருக்கு அன்னதானம் வழங்குவோம். 100-150 பேருக்கு கொடுக்குற இடம் 60 பேருக்கு தான் இன்றைக்கி அன்னதானம் வழங்குகிறோம். ஏன்னா இன்றைக்கி யாரும் அன்னதானம் வழங்கலை. சரி இவங்கெல்லாம் பட்டினி கிடக்கக்கூடாது. ஏதோ சில ஒரு நல்ல உள்ளங்கள் அரிசி வாங்கி கொடுத்தது இருந்து மளிகை பொருள் மிச்சத்தை வாங்கி கடனை தான் செஞ்சு தானே ஆகணும். கடன் வாங்கியாது செஞ்சு தானே ஆகணும். இப்போ அப்படி தான் அன்னதானம் வழங்குகிறோம். இந்த அன்னதானங்கிறது ஏதோ மக்கள் ஒருத்தவங்க ஒரு பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு கொடுக்கறது தான். தயவு செஞ்சு அன்னதானத்துக்கு உதவுங்க மக்களே. அன்னதானத்துக்கு உதவுங்க மக்களே. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாளுக்கு அன்னதானம் வழங்கலாம். எவரும் இத்தனை பேர் திருவாரூர் ஜிஹெச்சில் போகிறாங்க வராங்க. ஒருத்தவங்க கஷ்டத்தையும் நம்ம கவனிக்க முடியாது மக்களே. ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதுனால நம்ம என்ன குறைஞ்சிட போகிறோம்?